அதாவது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கெல்லாம் வந்து நம்ம இப்போ கையில் வச்சுருக்கோம்ல, கைவசம் வச்சுருக்கோம்ல, அந்த உலோகங்கள் தான் வந்து பயன்பாட்டில் இருக்கும். கைவசம் நம்ம என்னென்ன உலோகங்கள்லாம் வச்சுருப்போம், அதாவது உலோகங்களாக நம்ம என்னெல்லாம் வச்சுருப்போம், கருவிகளாக, ஆயுதங்களாக அருவா, கத்தி, கடப்பாரை இதெல்லாம் வச்சுருப்போம்ல. அங்கே வந்து மிக்சி, கிரைண்டர்லாம் கிடையாது, மின்சாரமே கிடையாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மின்சாரமே கிடையாது. 2040க்கு அப்புறம் மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, உலோகங்களை உற்பத்தி செய்ய மாட்டாங்க, கடைகள் கிடையாது. கடையில் போய் நான் அதை போய் வாங்க போகிறேன், இதை போய் வாங்க போகிறேன் அப்படின்னு எதையும் நீங்கள் வாங்க முடியாது. அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப பயன்பட போகிற பொருட்களில் ஒன்று எதுனாக்கா, இந்த துருப்பிடிக்காத ஒரு பொருள் அம்மிக்கல். கற்கருவிகள் இருக்குல்ல, உலோகங்களால் ஆன கருவிகள் கூட உங்களுக்கு கடப்பாரை கூட துருப்பிடிச்சு போகலாம், மண்வெட்டி கூட துருப்பிடிச்சு போகும். ஆனால் வந்து இந்த கற்கள் இருக்குல்ல, மலையிலையும் கிடக்கும், மலையில் கிடந்தாலும் கற்கருவிகள் வந்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் வந்து கற்கருவிகள் ஒரு 500 1000 வருஷத்துக்கு கூட நமக்கு பயன் தரும். அதை யாரும் பெருசாக தூக்கிட்டு போக மாட்டாங்க, திருடிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும், யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஒரு அம்மிக்கல், ஆட்டு உரல், இதுதான் வந்து ரொம்ப அற்புதமான. நம்ம வந்து உலோகங்களை நம்புவதை விட, மண்வெட்டிகளை நம்புவதை விட கடப்பாரை, ஏன்னா அதுவும் தேவை தான். ஆனால் அது ஒரு காலத்தில் துருப்பிடிச்சு போயிடும். என்னவாக இருந்தாலும் துருப்பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கடப்பாரை பயன்படுத்த அது நல்லா தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு மண்வெட்டியெல்லாம் வந்து கொஞ்சம் விட்டுட்டோம்னா அது துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் நம்ம. அதனால் தேவைக்கு அதிகமாக நிறைய சேமித்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து நிறைய மண்வெட்டி இப்போவே நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தால் கூட அதை நீங்கள் பயன்படுத்தினா தான் அது வந்து நல்லாயிருக்கும். பயன்படுத்தாமல் உங்களுக்கு தான் நீங்கள் நிறையாவே சேமித்து வச்சுட்டீங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போயிட்டு அங்கே நமக்கு தேவைப்படும், அங்கே போய் கடையிலலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே நிறைய அருவா, மண்வெட்டி, கடப்பாரை நிறைய சேமித்து வச்சுட்டீங்க. ஒரு ஆளுக்கு 4 கடப்பாரை சேர்த்து வச்சுக்கிங்கன்னு அதை தொடர்ந்து டெய்லி பயன்படுத்தினா தான் அது வந்து உங்களுக்கு துருப்பிடிக்காமல் இருக்கும். அப்போது இல்லைன்னா பயன்படுத்தாமல் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, அது துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது அது மாதிரி ஆனால் வந்து இந்த கற்கருவிகள் இருக்குல்ல, அம்மிக்கல், ஆட்டு உரல், இதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து நமக்கு ரொம்ப பயன்படும். இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் நமக்கு ரொம்ப பயன்படும். அதனால் இது வந்து எல்லாருமே வாங்கி வச்சுக்கணும். தரமான கற்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட அம்மிக்கல், ஆட்டு உரல், அம்மிக்கல். அப்புறம் வந்து அம்மிக்கல், ஆட்டு உரல், கற்களால் செய்யக்கூடிய கருவிகள் என்னென்ன இருக்கோ, கற்களால் மட்டுமே ஆன கருவிகள் என்னெல்லாம் இருக்கோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அம்மிக்கல், ஆட்டு உரல் தேவைப்படும். ஒரு அம்மிக்கல், ஒரு ஆட்டு உரல் அப்படின்னா இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்க. 800 கோடி அம்மிக்கல் தேவைப்படும். இப்போவே ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும், அம்மிக்கல்லாம் இருக்கும், ஆட்டு உரல் கூட இருக்கும். ஆனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தேவை. அல்லது ஒரு குடும்பத்துக்கு, ஒரு கூட்டு குடும்பத்திற்கு பொதுவாக ஒரு அம்மிக்கல், ஒரு ஆட்டு உரல் அப்படி கூட இருந்தால் ஒரு கூட்டு குடும்பத்துக்கு அதையே எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். ஒரு கூட்டு குடும்பம் என்பது 8 குடும்பங்கள் சேர்ந்தது தான் ஒரு கூட்டு குடும்பம். அப்படி இருக்கும்போது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வேண்டாம், 8 பேருக்கு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒன்று, 8 குடும்பம் சேர்ந்தது ஒரு கூட்டு குடும்பம்னு நம்ம சொல்கிறோம். அப்படிங்கும்போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு அம்மிக்கல், ஒரு ஆட்டு உரல் அந்த மாதிரியாவது இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் இருந்தால் கூட நல்லது தான். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அம்மிக்கல், ஆட்டு உரல் இருந்தால் நல்லது. அப்படி இருக்கும்போது அது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஆட்டு உரல் தேவைப்படுது? எல்லாருக்குமே தேவை. ஜப்பான்காரனுக்கும் தேவை, அல்லது சீனாக்காரங்களுக்கும் தேவை, அமெரிக்காக்காரங்களுக்கும் தேவை, ஆஸ்திரேலியாக்காரங்களுக்கும் தேவை, ஆப்பிரிக்காக்காரங்களுக்கும் தேவை. எது? அம்மிக்கல்லும் ஆட்டு உரலும். ஏன்னா அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து மிக்சிலாம் கிடையாது, கிரைண்டர் கிடையாது. நம்ம கடந்த காலங்களில் அதுதானே பயன்படுத்திகிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வீடு அம்மிக்கல் இல்லாத வீடு எங்கே? ஆட்டு உரல் இல்லாத வீடு எங்கே இருந்தது? எல்லாமே அதில் தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். நமக்கு நிறைய தேவைப்படுது. உணவுகளை அரைப்பதற்கு, மருந்து அரைப்பதற்கு இந்த கற்களாலான கருவிகள் தேவைப்படுகிறது. அதனால் நல்ல தரமான கற்களிலிருந்து 1000 வருடத்திற்கு உழைக்கக்கூடிய தரமான கற்களிலிருந்து இப்போதே வாங்கி வச்சுக்கோங்க. ஆட்டுக்கல்லையும் அம்மிக்கல்லையும் இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து அந்த காலகட்டங்களில் நீங்கள் இன்னும் நிறைய சேமித்து வைக்க வேண்டியது இருக்கும். நிறைய சேமித்து வைப்பீங்கன்னு அது மாதிரி நல்ல தரமான துருப்பிடிக்காத இரும்பு பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். கடப்பாரை, நல்ல துருப்பிடிக்காத ஸ்டீலில் செஞ்ச மண்வெட்டி அந்த மாதிரி தயாரிக்கணும். தயாரித்து
ஒரு 500 வருஷத்துக்கு இது உழைக்கும்பா, துருவே பிடிக்காது அப்படிங்கிற உத்தரவாதம் தருகிற இரும்பு பொருட்கள் அதெல்லாம் சேமித்து வச்சுக்கணும். நல்ல ஒரு பிரியாணி அண்டா, அதில் நிறைய பெரிய அண்டாவை வாங்கிட்டிங்கன்னா தண்ணி தொட்டி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அண்டாவை தூக்கிட்டு போய் நீங்கள் எங்கே வேணாலும் தூக்கி கொண்டு வச்சுக்கலாம். அது ஒரு தண்ணி தொட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய அண்டா, உயரமான ஒரு அண்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 அடி 5 அடி உயரமுடைய 4 அடி உயரமுடைய 3 அடி உயரமுடைய அண்டாவை நீங்கள் சின்னதும் பெருசுமாக வாங்கி வச்சுக்கணும். கனமாக இருக்கணும், அது ஓட்ட விடக்கூடாது. அந்த மாதிரியான அண்டா வச்சுக்கிட்டிங்கன்னா தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அது மாதிரி நிறைய கருவிகள் தேவைப்படுது. அதனால் இப்போவே சேமித்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப பிற்காலத்திற்கு தேவைப்படும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நாம் நுழைய போகிறோம். அங்கே இந்த பிரியாணி அண்டா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம் தேவைப்படும். பிரியாணி அண்டா, பெரிய பெரிய அண்டா, கனமான அண்டா நம்ம திட்டமிட்டே உருவாக்கணும். இன்னும் 500-1000 வருஷத்துக்கு இது உழைக்கணும். அந்த மாதிரியான அண்டாவை நீங்கள் இப்போவே உருவாக்கி வச்சுக்கோங்க. ஆனால் அதில் நம்ம சமைக்கலாம் போகிறதில்ல, பிரியாணியெல்லாம் சமைக்க போகிறதில்ல. தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு தொட்டி மாரி, ஒரு நடமாடும் தொட்டி மாரி அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு 4 அடி உயரமுடைய மிகப்பெரிய அண்டாக்கள், அது அம்மிக்கல், ஆட்டு உரல், கடப்பாறை, நல்ல ஸ்டீலில் செஞ்ச கடப்பாறை, இதெல்லாம் மண்வெட்டி, இதெல்லாம் இப்போவே சேமித்து வச்சுக்கோங்க. நல்ல அருவா, கனமான அருவா, துருப்பிடிக்காத ஸ்டீலில் செஞ்ச அருவா, கத்தி, ஈட்டி, இதெல்லாம் சேமித்து வச்சுக்கோங்க. இது சண்டை போடுவதற்காக இல்லை. நம்ம நமது வாழ்க்கை நம்ம நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். விவசாய வேலைகளுக்கு தேவைப்படும், வாழ்வதற்கு இதெல்லாம் தேவைப்படும். நல்ல பாத்திரங்கள், கனமான பாத்திரங்கள், அதெல்லாம் ரொம்ப 500 வருஷத்துக்கு பயன்படணும். ஏன்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டது தான். இதன் பிறகுலாம் யாரும் உற்பத்தி செய்ய போகிறதில்ல. 2040க்கு பிறகுலாம் யாரும் உற்பத்தி செய்ய மாட்டாங்க. எல்லா தொழிற்சாலையும் மூடிடுவாங்க, கடைகள்லாம் மூடிடுவாங்க. கடை பணமெல்லாம் எதுவுமே இருக்காது. கடைகளில் உள்ள பொருட்களையும் மக்கள் சூறையாடி விடுவார்கள். அந்த மாதிரியான காலங்களெல்லாம் நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.